யாரெல்லாம் வந்து எனக்கு வெறும் பால்ல கலந்து பிடிக்காதுங்க, எனக்கு அப்படி பிடிக்காது, இப்படி பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம இன்னோவேட்டிவா, ஏன்னா இப்ப இருக்கிற வேர்ல்ட்ல நிறைய பேர் இன்னோவேட்டிவா நிறைய விஷயங்கள் கேட்கறாங்க. சோ அவங்களுக்கு தகுந்தவாறு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரெசிபிஸ் எல்லாத்தையும் சொல்ல போறோம். சோ கீதா குணால மேம் வந்து ஸ்லோவா சொல்லுங்க மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஸ்லோவா தான் சொல்லுவேன். சோ இது எல்லாமே நமக்கு நம்ம வீட்டுக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அழகா யூஸ் பண்ணிக்கலாங்க. சோ புரோட்டீன் அப்படிங்கிறது நமக்கு அவசியம். அந்த புரோட்டீன் நம்ம உடம்புக்குள்ள போகணும், அதுவும் அவசியம். அந்த புரோட்டீன் எந்த ஃபார்ம்ல போனா நல்லது, எந்த ஃபார்ம்ல போகணும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணும் ஃபுல்லா தான் பார்க்க போறோம். அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ஸ், அதை வச்சு ரெசிபிஸ் என்னென்ன குக் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போறோம். அப்ப நியூட்ரிசார்ஜ்ல ரெசிபிஸ் பண்றதற்கு நமக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் என்ன, நம்ம நியூட்ரிசார்ஜ்ல எதை வச்சு ரெசிபிஸ் பண்றதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா புரோட்டீன் பவுடரையும் எந்த ப்ரோடயட்லயும் நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் இப்ப சொல்ற ரெசிபிஸ் எதுனாலும் ட்ரை பண்ணலாம். சோ நம்மகிட்ட என்னென்ன ப்ரோடயட் இருக்கு, என்னென்ன புரோட்டீன் பவுடர் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம கிட்ட நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ரோடயட், நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ரோடயட், நியூட்ரிசார்ஜ் இந்த இருக்கு பாத்தீங்களா ப்ரோடயட், நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ரோடயட், நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடயட், நியூட்ரிசார்ஜ் கொக்கோ, ஸ்ட்ராபெரி, கேசர் பிஸ்தா ப்ரோடயட். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்னென்ன டேஸ்ட் பிடிக்குதோ இது பண்ணிக்கோங்க. இல்ல மேம் நாங்க வந்து குழந்தைகளுக்கான இதுல நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல இருந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க வந்து நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் எடுத்துக்கலாம். சரியா, நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் 2ல இருக்கு. இல்ல நான் வந்து மைசூர் பாக் அது மாதிரி, சாரி, நான் வந்து தோசை அது மாதிரி பண்ண போறேன், அதுல டேஸ்ட் ஆல்டர் ஆக கூடாது, ஆனா ப்ரோட்டீன் ஆட் பண்ணணும்னா நியூட்ரிசார்ஜ் ஆல் ப்ரோ. அப்ப நான் வந்து நியூட்ரிசார்ஜ் ஆல் ப்ரோ வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் சொல்லி கொடுப்பேன். அடுத்தது நியூட்ரிசார்ஜ் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ப்ரோடக்ட் வச்சு என்ன பண்ணலாம், கொக்கோ ப்ரோடக்ட வச்சு, கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் வச்சு என்ன பண்ணலாம், இப்படிங்கிற மாதிரிதான் நான் ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்க போறேன். சரியா, அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நம்மளுடைய இது வச்சுதான், அதாவது நியூட்ரிசார்ஜ்ல ப்ரோடயட்டை வச்சு எப்படி ரெசிபிஸ் பண்றது, என்னென்ன ப்ரோடயட்னா நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ரோடயட், கொக்கோ ப்ரோடயட், நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடயட், இதை வச்சு என்னென்ன ரெசிபிஸ் பண்ணலாம், ஒரு குக்கி பண்ணலாமா, ஒரு இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு பார்க்க போறோம். நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் வெப்சைட்டுக்குள்ள உங்களுக்கு அந்த ஒரு 3 ரெசிபிஸோடைய இன்கிரீடியன்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. சரியா, திரும்பவும் சொல்றேன். 3 இன்கிரீடியன்ஸ், அதாவது சாரி 3 ரெசிபிஸ் உடைய இன்கிரீடியன்ஸ் போட்டிருப்பாங்க. ஒண்ணு நம்மளுக்கு கில்ட் ஃப்ரீ கிரன்ச்சீஸ், ஒரு பிஸ்கட் பண்றது எப்படி அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இன்னொன்னு வேகன் ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி, இன்னொன்னு நம்மளுக்கு ஒரு மில்க் ஷேக் மாதிரி போட்டிருப்பாங்க. இது 3மே எப்பவுமே நம்ம வெப்சைட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஸ்கட் பண்றது எப்படின்னு தெரியலங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் வெப்சைட்குள்ள இந்த லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இதுக்குள்ள எப்படி இந்த குக்கீஸ் பண்றது அப்படின்னு இந்த 3 ரெசிபிஸையும் மெத்தட் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. சரியா, சோ இதை எப்பனாலும் பாத்துக்கலாம். பட் நான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஈஸியா எங்க வீட்டுல இருக்கிற பொருள் வச்சு டக்குன்னு பண்ற மாதிரி சொல்லுங்க மேம், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சொல்லுங்கன்னா, நம்ம சவுத் இந்தியனுக்கு நம்மளால என்ன முடியுமோ அதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி ஆரம்பிக்க போறேன். சரியா, சோ நான் உங்களுக்கு இதுவும் சொல்லுவேன். இது உங்களுக்கு எப்பவுமே நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் வெப்சைட்ல வந்து இருக்கும், பார்க்கணும்னா பாத்துக்கலாம். பட் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி ஆரம்பிக்க போறது நம்மளுக்கு இருக்கிற பொருட்களை வச்சு. எனக்கு புதுசா நீங்க சொன்ன மாதிரி நான் கடையில போய் நிறைய எல்லாம் வாங்க முடியாது. வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே ஈஸியா நான் பொருட்கள் பண்ணணும்னா என்னென்ன பண்ண, அந்த விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா, அப்ப நியூட்ரிசார்ஜ்ல உங்களுக்கு ப்ரோடயட் இருக்கு. நியூட்ரிசார்ஜ்ல உங்களுக்கு வீட்டுல வந்து பொருட்கள் இருக்கிற பொருட்களை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெண்ணிலா புரோட்டீன் பன்னி பேன்கேக், அதாவது பேன்கேக் அப்படிங்கறதா இதோடைய ஹெட்டிங். சோ அதை எப்படி நம்ம வந்து ஒரு பனானா வச்சு நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் பொருட்களை வச்சு பேன்கேக் எப்படி பண்ண, இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். சரியா, அப்ப இது எப்படி, இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நான் ஒவ்வொரு ரெசிபிஸா சொல்றேன். சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க வந்து எழுதிக்கோங்க. நான் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இட்ஸ் ஆல்சோ குட் ஃபார் ஹெல்த். ஏன்னா பிள்ளைங்களுக்கு இப்பதானே யோசிக்க வேண்டியிருக்கு, அதுக்காக அப்படி பண்ணுவேன். சரியா, இப்ப நான் சொல்ற ரெசிபிஸ் எல்லாமே நீங்க எந்த ப்ரோடக்ட்லனாலும் பண்ணலாம். கேசர் பிஸ்தா நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் எடுக்கலாம், நியூட்ரிசார்ஜ்
ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட் எடுக்கலாம், நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ராடக்ட் எதுனாலும் எடுத்துக்கலாம். சரியா? சோ முதலாவது நான் சொல்லி கொடுக்க போறது, நான் எனக்கு என்ன இதா இருக்கோ, அதாவது என்ன சொல்ல, நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை வச்சு உங்களுக்கு ஆட் பண்ணி சொல்லுவேன். பட் நீங்க எந்த ப்ராடக்ட்னாலும் ஆட் பண்ணலாம். சரியா? திரும்பவும் சொல்றேன், நீங்க எந்த ப்ராடக்ட்னாலும் உள்ள நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மேங்கோ இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் சொல்றேன். நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மேங்கோ வச்சு நான் சொல்றேன். இந்த பேன் கேக் எப்படிங்க பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேன் கேக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு, பனானா, மேங்கோ இருந்துச்சுன்னா, இப்ப வந்து பழுக்க வைக்காத மாம்பழம் இருந்துச்சுன்னா மேங்கோ, நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மேங்கோ. அது போக உங்களுக்கு இன்னும் வேற என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு பனானாவும் பயங்கர வந்து இனிப்பா இருக்கும். அதை சேர்க்கும் போதே அந்த டேஸ்ட் வந்துடும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க நாட்டு சர்க்கரை நீங்க எந்த சேர்ப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. சரியா? இவ்வளவுதான் நம்மளுடைய பொருட்கள். அப்ப நமக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோதுமை மாவு, சரியா, பனானா, மேங்கோஸ். இந்த பனானா மேங்கோஸ்ல மேங்கோ தான் இருக்கு, பனானா இல்லைனாலும் ஓகே. பனானா தான் இருக்கு, மேங்கோ இல்ல அப்படின்னாலும் ஓகே. சரியா? பட் நம்மளுக்கு இருக்க வேண்டியது பொருட்கள், நிறைய இருக்க வேண்டிய பொருட்கள்ன்றது நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மேங்கோ. சரியா? சோ இப்ப நான் சொல்றேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன், நீங்க நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேட்டரை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு பழுத்த பனானா தான் தேவை. சரியா? காயா இருக்கிறது இருக்கக்கூடாது. நல்லா பழுத்து கொஞ்சம் வெளியில கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா அந்த பிளாக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சரியா? சோ அந்த பனானா இப்ப 2 போடுறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். 2 பனானாவை எடுத்து வச்சுக்கோங்க. அது குட்டி குட்டி பீஸா போட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல பனானாவை உள்ள போடுறீங்க, மேங்கோவை உள்ள போடுறீங்க, நல்லா பழுத்தது தோல் சீவிட்டு பீஸ் போட்டு உள்ள போடுறீங்க. போட்டு நல்லா பிளெண்ட் பண்றீங்க. சரியா? சோ மிக்ஸி ஜாரை சர்வன்னு நல்லா நைஸா அரைச்சுக்கிறோம். உள்ள என்ன போட்டிருக்கோம்? பனானா போட்டிருக்கோம், மேங்கோ போட்டிருக்கோம். உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் ஸ்வீட் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உள்ளேயே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எதையாச்சும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மடக்கு 3 மடக்கு பால் போல ஊத்தி, சரியா, பால் போல ஊத்தி அதையும் சர்றன்னு கிட்டிக்கோங்க. உள்ள நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்? நம்ம வந்து ஒரு பனானா போட்டிருக்கோம், ஒரு மேங்கோ போட்டிருக்கோம். அது போக நம்ம வந்து பால் ஊத்திருக்கோம், சர்க்கரை தேவைப்பட்டா உள்ள சர்க்கரையும் போட்டு நல்லா சர்ன்னு அடிச்சிருக்கோம். அடிச்சிட்டீங்களா? அடிச்சதை எடுத்து தனியா ஒரு இதுல வச்சுக்கோங்க. சரியா? சோ அடுத்தபடியாக கோதுமை மாவு இருக்குல்ல, கோதுமை மாவை நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப வந்து எனக்கு வந்து நாங்க ஒரு 4 பேருக்கே செய்யறோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் கூட கூட்டிக்கணும். இல்ல என்னோட ஒரு குழந்தைக்கு தான் இது மாதிரி நான் ஒரு 2 பேன் கேக் எடுத்தா போதும்னா, சும்மா அந்த ஒரு கை அளவு கோதுமை மாவை போட்டு அந்த கோதுமை மாவை நீங்க வந்து லைட்டா அதுல வந்து தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி, நம்ம தோசை மாவு வரும் இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு அதோட கொஞ்சம் கட்டியா இது பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு அதுல நம்ம அரைச்சு வச்சிருப்போம்ல, அந்த அரைச்சு வச்சிருக்கதையும் உள்ள போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இப்ப நம்மளுக்கு பேட்டர் ரெடி. இதுதான் பேன் கேக். சரியா? அப்ப பேன் கேக்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த கோதுமை மாவுக்குள்ள எதையாச்சும் அரைச்சு உள்ள கலந்துக்கிறது தான் பேன் கேக். சோ இப்ப நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மேங்கோ, ஏன்னா இதுக்குள்ள மேங்கோ சேர்த்திருக்கோம், பனானா சேர்த்திருக்கோம். அந்த டேஸ்ட் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மேங்கோவோட ஒத்து போகும் அப்படிங்கிறதுனால நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மேங்கோ எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதையும் நல்லா உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு கை கோதுமை போட்டிருக்கோம்னா அதுக்கு நீங்க வந்து ஒரு 3 ஸ்கூப் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மேங்கோ போல கலக்கணும். அப்ப இது என்ன பண்றோம்னா, கோதுமை மாவு புரோட்டீன், அது போக நம்மளுடைய பனானா, நம்மளுடைய மேங்கோல வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு. அது போக பியூர் புரோட்டீன் பவுடரை ஆட் பண்றோமா, ரொம்ப ரிச்சான ஃபுட் வந்து பேபிஸ்க்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். குழந்தைகள் இதை விரும்பி சாப்பிடுவாங்க, கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க வேணா பாருங்க. சரியா? சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒட்டாத தோசை சட்டி ஒண்ணு, எங்க சட்டி ஒட்டும்னா அதை நீங்க ப்ரிஃபர் பண்ணாதீங்க. என்கிட்ட வந்து நான்ஸ்டிக் இருக்குன்னா நான்ஸ்டிக், இல்ல மேம் இரும்பு சட்டி நீங்க ஒட்டாம நல்லா வரும்னா நல்லா பாத்துக்கோங்க. சரியா? சோ ரொம்ப ஹைலியும் வைக்க கூடாது, ரொம்ப ஸ்லோலியும் வைக்க கூடாது, மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லைட்டா அந்த நெய் இருக்கும் இல்லையா, சோ நெய் வந்து நீங்க லைட்டா அதுல டோஸ்ட் சட்டில ஃபுல்லா தடவிட்டு கொஞ்சம் சூடு ஏறுறதுக்கு அப்புறம் இந்த பேன் கேக் இருக்குல்ல, இது நம்ம வந்து அப்படியே ஊத்தலாம். இப்ப இதை காட்டியிருக்காங்களே, இதுதான் இந்த பேன் கேக்.
இதை அப்படியே நீங்க இது மாதிரி ஃபுல்லா ஊத்திட்டு நெய் கொஞ்சம் ஊட்டி வச்சுட்டு லைட்டா மூடி வச்சிருக்கேன். சரியா? மூடி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு திருப்பி பாருங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபிளஃபியா வருங்க. சூப்பரா இருக்கும். அப்படியே பஃப்னு வரும்னு பாத்துக்கோங்க. அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அது மாதிரி வரும். வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இங்கிட்டு ஒரு 2 நிமிஷம் திருப்பி போட்டுட்டு நீங்க எடுத்துடலாம். மொத்தத்துல ஒரு அடுப்புல வந்து நம்மளுக்கு ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஈஸி. இது பண்றதுக்கு நீங்க பெருசா வேற எதுவும் வாங்கிட்டு வந்து செய்யணும்னு அவசியமே இல்லை. நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் இருக்கு, மேங்கோ இருக்குன்னா நீங்க இதை பண்ணலாம். இப்ப நான் சொன்னதை வச்சு வேற ஃப்ரூட் சேர்த்து வேற நியூட்ரிசார்ஜ்ல கேசர் பிஸ்தா புரோட்டீன் பவுடர் வேற எதுனாலும் சேர்த்து இதே ரெசிபிஸ் பண்ணலாம். சோ இது என்ன ஃபர்ஸ்ட் பார்த்திருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திருக்கதே பேன் கேக் வந்து எப்படி பண்ண அப்படிங்கறது பார்த்திருக்கோம். முடிஞ்சாச்சா? சோ இதுதான் பேன் கேக். சோ நான் லாஸ்ட் யாராச்சும் மேம் இது எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்பியும் நான் அவங்களுக்கு வந்து சொல்லுவேன். அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ்ல கேசர் பிஸ்தா ப்ரோடியட் இருக்கா? சோ அந்த கேசர் பிஸ்தா ப்ரோடியட்டை வச்சு இது மாதிரி ஐஸ்கிரீம், குல்ஃபி இது எல்லாம் எப்படி பண்ண அப்படிங்கறதான் பார்க்க போறோம். சரியா? ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் எப்படி அப்படின்னு சொல்றேன். நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. சோ இது இன்னும் உங்களுக்கு வேற யாராச்சும் மேம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ஸ் இது மாதிரி இனோவேட்டிவா பண்ணுவாங்கன்னா அவங்களை இப்ப கூட சேர சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே புரிய வரும். சரியா? சோ அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறது நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடையட்டை வச்சு ஒரு புரோட்டீன் குல்ஃபி எப்படி மேம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இது பேரு வந்து நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா புரோட்டீன் குல்ஃபி. இதுக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் என்னன்னு சொல்றேன். இது ரொம்ப அற்புதமாக வரும். நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. சரி, டேஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கே பண்ணி பாருங்க. இது வந்து நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடையட் நமக்கு அது வச்சுக்கணும். பால் வேணும். அது போக உங்களுக்கு உள்ள கிரன்ச்சியா, அதாவது சிலருக்கு வந்து ஐஸ்கிரீம்குள்ள பாதாம் நட்ஸ் வந்தா பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? அது போக உங்களுக்கு தேவைக்கேற்ப நாட்டு சர்க்கரை இல்லாட்டி பனங்கல் கண்டு இல்லாட்டி சர்க்கரை எது வேணுமோ அதை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் வீட்டுல இருந்தா சேர்த்தா கூடுதலா இன்னும் அந்த ஸ்மெல், அந்த ஐஸ்கிரீம் ஸ்மெல் கரெக்டா வரும், நல்லா இருக்கும். ஸோ நான் இப்ப ஐஸ்கிரீம் பண்றது எப்படின்னு சொல்லிடுறேன். இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். திரும்பவும் நான் வந்து உங்களுக்கு ஸ்லோவா சொல்றேன். ஆக்சுவலா ஐஸ்கிரீம் பண்ற ப்ராசஸே இதுதான். சரியா? சோ ஐஸ்கிரீம்க்கு வந்து நம்ம ஸ்லோவா ரிப்பீட்டடா அந்த மிக்ஸி ஜார்ல போடுறதா அந்த ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கும். இல்லாட்டி அந்த ஐஸ் கட்டி மாதிரி நம்மளுக்கு நறுக்குன்னு கொஞ்சம் ஐஸா கறிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்மூத்தா ஐஸ்கிரீம் ஆகணும்னா அந்த ரிப்பீட்டடா நீங்க என்ன பண்ணணும்னா மிக்சில போட்டு சரு போட்டு எடுக்கணும். அது எப்படி அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் பாலை வச்சு சொல்றேன். சரியா? சோ ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கீங்க. அதை பாலை காய்ச்சணும். பால் காய்ச்சி பொங்கி வந்ததுக்கு அப்புறம் சிம்ல போட்டு தேவைக்கேற்ற சர்க்கரை உள்ள போட்டு நல்லா என்ன பண்ணணும்னா ஒரு 5ல இருந்து ஒரு 8 நிமிஷம் போல சிம்ல போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கு. சரியா? சோ ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. கிண்டிக்கிட்டே இருங்க. ரொம்ப சுண்ட காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அப்படியே கட்டியா இருக்கிற மாதிரி வரும். கட்டியானா தொட்டா அப்படியே கட்டியா இருக்கணும்னு அப்படி அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் சிம்ல போட்டு அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ரொம்ப சூட வேணாம், கொஞ்சம் சூடு போனதுக்கு அப்புறம் நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடையட் உங்களுக்கு டேஸ்டுக்கு ஏற்றபடி ஒரு 4 ஸ்கூப் 5 ஸ்கூப் எவ்வளவோ உள்ள போட்டுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டிட்டு நீங்க நாக்குல வச்சு டேஸ்ட் பாருங்க. உங்களுக்கு இனிப்பு, சர்க்கரை உள்ள சேர்த்துருக்கிறது எல்லாமே கரெக்டா தெரியும். சரியா? சோ இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு இத வந்து ஒரு அலுமினியம் பேன், எனக்கு வந்து ஐஸ்கிரீம் ஊத்தி வைக்கிற அந்த கேக் பேன் எல்லாம் இருக்குன்னா அந்த பேன்ல ஊத்தி ஃப்ரீசர்ல வந்து நீங்க வச்சுக்கணும். சரியா? ஒரு 4 to 5 hours கழிச்சு, சாரி நான் இதுல வந்து ஒரு சொட்டு வெண்ணிலா எசன்ஸையும் ஊற்றணும், சொல்ல மறந்துட்டேன். நீங்க அடுப்பு சட்டியை இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி, அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி வெண்ணிலா எசன்ஸ் இருக்குல்ல, சும்மா உங்க கடையில விற்பாங்க, அதை வாங்கி ஒரு 2 சட்டு ஊத்தி அதையும் நல்லா கிண்டிட்டு நீங்க வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி ஃப்ரீசர்ல வச்சுக்கிறீங்க. ஃப்ரீசர்ல இருந்து எடுக்கிறீங்க. எடுத்து எல்லாத்தையும் நல்லா உடச்சு விடணும். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பட் இருக்கிறதுல பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த பெரிய மிக்ஸி ஜாருக்குள்ள இது எல்லாத்தையும் உடச்சு விட்டுட்டு அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உள்ள போட்டுருங்க.
உள்ள போடுறீங்க, மிக்ஸி ஜார்ல போட்டு திரும்ப சர்ருன்னு அடிக்கணும். திரும்ப சர்ருன்னு அடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அதே பேன்ல, எந்த பேன்ல உள்ள வச்சீங்களோ அதே பேன்ல திரும்ப நீங்க எடுத்து ஊத்தி திரும்ப ஃப்ரீசர்ல வச்சிடுறீங்க. திரும்பியும் அதே மாதிரி ஒரு 3 மணி நேரத்துல கட்டி ஆகுது. திரும்ப உடைச்சு விட்டு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு சர்ருன்னு அடிச்சிட்டு திரும்ப அதே இதுல ஊத்தி வைக்கிறீங்க. இதே மாதிரி நம்ம மிக்ஸி ஜார்ல மட்டும் அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் இல்லாட்டி 3 டைம்ஸ் போட்டாதான் அந்த ஐஸ்கிரீம்க்குரிய சாஃப்ட்னஸ் வந்து வரும். சரியா? 2 டைம்ஸ் இல்லாட்டி 3 டைம்ஸ் நம்ம வந்து போடுறோம். சோ இந்த ஐஸ்கிரீம் பண்றதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா மிக்ஸி ஜார்ல போட்டு போட்டு ரிப்பீட்டடா ப்ராசஸ் எவ்வளோக்கு அளவு பண்றீங்களோ அவ்வளோக்கு அளவு உங்களுடைய ஐஸ்கிரீம் ஸ்மூத்தா இருக்கும். சோ லாஸ்ட் எனக்கு கிரன்ச்சியா, அதாவது நட்ஸ் எல்லாம் போட்டா பிடிக்கும்னு யாரு சொல்றீங்களோ அவங்க மட்டும் என்ன பண்ணணும்னா இந்த கொஞ்சோண்டி பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா இது எல்லாத்தையும் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா லைட்டா மிக்ஸில சரன்னு ஒரு அடி அடிச்சிட்டு, பல்ஸ்ல போட்டு ஒரு அடி அடிச்சிட்டு அதை நீங்க கடைசி மிக்ஸி ஜார்ல போட்டு எடுத்து அந்த பேன்ல ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு முன்னாடி மேல அப்படியே நட்ஸ் எல்லாத்தையும் குங்குமப்பூ லைட்டா இருந்தா தூவி விட்டுட்டு உள்ள வச்சு எடுத்து அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுங்க. இது வந்து புரோட்டீன் ஐஸ்கிரீம். உள்ள வந்து வேற எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கல. சோ அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். சோ நான் சாப்பிட்டு பார்த்தனாலதான் சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல எங்கிட்ட இது மாதிரி குல்ஃபி மேக்கர் இருக்கு, எங்க கிட்ட வந்து ரெடிமேட் மோல்டு இது மாதிரி இருக்கு மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெடிமேட் ஐஸ்கிரீம் மோல்டு இருக்கிறவங்க இப்ப நான் லாஸ்ட் ப்ராசஸ் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா மிக்சியில 2 தடவை போட்டு போட்டு உள்ள வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த மோல்டு எடுத்துக்கோங்க. அந்த மோல்டுல உள்ள ஒட்டி வச்சிருங்க. இந்த மோல்டு எல்லாம் ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு மீஷோ, ஆன்லைன், அமேசான்ல எல்லாமே விக்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப எல்லாம் ரொம்ப ரூபாய்லாம் கிடையாது, கம்மியான விலை தான். சரியா? அப்ப என்ன பண்றோம்னா இது மாதிரி மோல்ட்ல ஊத்தி வச்சு குல்ஃபியா பண்ணிக்கலாம். சரி, அப்படியே ஸ்கூப் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், குல்ஃபியா சாப்பிடணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம். நீங்க சொல்ற ப்ராசஸ் லென்த்தியா இருக்கு மேம் சிலர் ஃபீல் பண்ணுவாங்க. சரியா? ஏன்னா எல்லாருக்கும் டக்குன்னு அப்படியே பண்ணி ஏதாச்சும் புதுசு புதுசா சாப்பிடதான் பிடிச்சிருக்கே தவிர பொறுமையா நின்று அரைச்சு திரும்ப ஊத்தி உள்ள வச்சு திரும்ப எடுத்து அரைக்கிறதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கான ஈஸியான ஐஸ்கிரீமும் சொல்லித்தரேன். பட் நார்மல் உங்களுக்கு வந்து ஒரு குல்ஃபி எனக்கு நிஜமாவே அந்த குல்ஃபி மாதிரி சாப்பிடணும்னா பொறுமையா நான் இப்ப சொன்னேன்ல இவ்வளவு இதான் நீங்க பண்ணிருக்கணும். பண்ணாதான் அந்த ஒரு குல்ஃபி டேஸ்ட் நிஜமாவே இதுதான். இல்ல மேம் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் சிம்பிளா இதை விட சொல்லி கொடுங்கன்னா நீங்க அடுப்புல சிம்ல 5 நிமிஷம் பால் அப்படியே போட்டுட்டு தேவைக்கேற்ப சர்க்கரை கலந்துட்டு 2 சொட்டு வெண்ணிலா எசன்ஸ் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நியூட்ரிசார்ஜ்ல கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் உள்ள போட்டு நல்லா கிண்டி நீங்க ஒரு டம்ளர் இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர்ல, இல்லாட்டி இது மாதிரி குல்ஃபி பண்றது இருந்துச்சுன்னா அதுல ஊத்தி ஒரு ஸ்பூன் உள்ள போட்டு வச்சிருங்க. இல்லாட்டி இது மாதிரி என்கிட்ட குச்சியே இருக்கு, ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸே இருக்குன்னா இது பண்ணி வச்சுட்டு நீங்க அடுத்து ஒரு 4 மணி நேரத்துல எடுத்து அப்படியே சாப்பிடலாம். சரியா? சோ நீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி பண்ணி சாப்பிடுறதற்கும் மிக்ஸி ஜார்ல போட்டு நீங்க திரும்ப திரும்ப பண்றதற்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. மிக்ஸி ஜார்ல போட்டு பண்றதுதான் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், ரொம்ப சாஃப்டா வரும், சூப்பரா இருக்கும். சரியா? அப்போ நம்மளுக்கு அந்த ஒரு ஹோம்மேட் ஐஸ்கிரீம் எனக்கு அப்படின்னா இதுதான் ப்ராசஸ். சோ நீங்க இப்படி பண்றதுதான் பெஸ்டா இருக்கும். பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேன் கேக் பார்த்தோம். பேன் கேக் முடிச்சாச்சு. அடுத்து இப்ப என்ன பார்த்திருக்கோம்? கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் வச்சு ஒரு புரோட்டீன் குல்ஃபி எப்படி பண்ண அப்படின்னு பார்த்திருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேங்கோ லஸ்ஸி எப்படி பண்ண அப்படின்னு பார்க்க போறோம். சோ இது நம்ம நியூட்ரிசார்ஜ் ஆல் ப்ரோ வச்சு எப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். சோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா எப்பயும் நம்ம பண்ற ஒரு நார்மல் லஸ்ஸி மாதிரிதான், பட் மேங்கோ வச்சு எப்படிங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதுவும் நம்ம நியூட்ரிசார்ஜ் ஆல் ப்ரோ வச்சு எப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரிதான் பார்க்க போறோம். இதுவும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த லஸ்ஸி பண்றதற்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. சரியா? அடுத்து பழுத்த மேங்கோ எடுத்துக்கோங்க. நியூட்ரிசார்ஜ் ஆல் ப்ரோ எடுத்துக்கோங்க. சோ உங்களுக்கு மேங்கோ கொஞ்சம் புளிச்சிச்சுன்னா எக்ஸ்ட்ராவா நீங்க சுகர் சேர்க்கறதுக்கு சுகரும் வச்சுக்கோங்க. சரியா? சோ அப்ப இதுக்கு நமக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் கெட்டி தயிர், உங்களுக்கு மேங்கோ, நியூட்ரிசார்ஜ் ஆல் ப்ரோ. இல்ல மேம் இதே ரெசிபிஸ மேங்கோ வச்சுதானே சொல்றீங்க,
பட் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மேங்கோ வச்சே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மேங்கோ. ஸோ உங்களுக்கு எது ப்ரோடயட்னாலும் உள்ள போட்டுக்கலாம். இதே இதுல நான் ஸ்ட்ராபெரி வச்சு பண்ண போறேன் மேம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் என்கிட்ட ஸ்ட்ராபெரி இருக்கு, இல்லாட்டி ஆப்பிள் இருக்கு, அதை வச்சு பண்ணிக்கிறதுனாலும் ஓகே, உங்க இஷ்டம். சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த லஸ்ஸிக்கு இந்த தயிர் கூட உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் உள்ள மிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி பண்ணுங்க. இந்த வெயிலுக்கு ரொம்பவே இதமா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? இப்ப என்ன பண்றோம், ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிறோம், கெட்டி தயிரை உள்ள போடுறோம். அது கூடவே ஃபர்ஸ்ட் நம்ம மேங்கோ பீசஸ் எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணதையும் உள்ள போட்டு சர்ன்னு நல்லா அடிச்சுக்கிறீங்க. எனக்கு சர்க்கரை கொஞ்சம் வேணும்னு நினைச்சுன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சரியா? ஸோ ஜில்லுன்னு குடிக்கிறதற்கு நீங்க உள்ள 2 ஐஸ் கியூப்ஸை போட்டும் அடிச்சுக்கலாம், இல்லாட்டி செஞ்சுட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம். சரியா? ஸோ ஃப்ரீசர்ல வைக்கிறீங்கன்னா நீங்க எதையாச்சும் வச்சு மேல தட்டை போட்டு மூடிதான் வைக்கணும். ஏன்னா ஃப்ரீசர்ல வந்து அவ்வளவு கிருமிகள் இருக்கும். நம்ம ஓப்பனா வச்சிருக்கும் போது கொஞ்சம் நமக்கு பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்கிற சான்சஸ் இருக்கு. அப்படிங்கறதுனால நம்ம மூடி வச்சுட்டோம்னா இன்னும் அவ்வளவா செய்யாது. சரியா? இப்ப லஸ்ஸிக்கு 1 கப் தயிர், மேங்கோ, நியூட்ரிசார்ஜ் ஆல் ப்ரோ போட்டு நல்லா நீங்க கொஞ்சோண்டி சுகர் எவ்வளவு வேணுமோ போட்டுட்டு சர்ன்னு மிக்ஸி ஜார்ல ஒரு 2 நிமிஷம் போல அரைச்சிட்டு இதே மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர்ல ஃபுல்லா ஊத்திடுறீங்க. ஊத்திட்டு அதுக்கு மேல குட்டி குட்டியா இந்த மேங்கோ பீசஸையும் ஸ்லைஸ் பண்ணி போட்டு குடிச்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சரியா? சோ அது போக இப்ப யாருக்காச்சும் ஏதாச்சும் இப்ப வந்து லஸ்ஸி, பேன் கேக் ஒன்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன், டவுட் இருக்கா இப்பவே கேட்டுருங்க, நான் இப்பவே அப்படியே சொல்லி கொடுத்துருவேன். சரியா? மேம் எனக்கு இதுல டவுட் இருக்கு மேம், அதுல டவுட் இருக்கு மேம் அப்படின்னு சொல்றவங்க அப்பவே கேளுங்க, நான் அப்பவே என்னது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துறேன். சோ அப்ப நமக்கு வந்து 3 ரெசிபிஸ் முடிச்சிட்டோம். பேன் கேக், குல்ஃபி பிளஸ் லஸ்ஸி எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டோம். அடுத்தது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீன் லட்டு எப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். சோ இந்த புரோட்டீன் லட்டுனா என்னங்க அப்படின்னா, குழந்தைகள் நம்மளுக்கு எந்த ஒரு சாப்பாட்டையும் டக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. அதாவது நம்ம அப்படியே கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம மறைமுகமா பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிடுறாங்க. சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த லட்டுவை வந்து இப்ப இதுல காட்டியிருக்க லட்டு மாதிரி நமக்கு வராது. இது என்ன லட்டுன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு லட்டு அப்படின்னு காட்டுறதுக்காக உங்களுக்கு நான் வச்சிருக்கேன். சரியா? ஏன்னா இது உள்ள வந்து ஏதோ ஸ்டஃப் பண்ண மாதிரி இருக்குல்ல, நம்ம இது பண்ண போறது. பட் இதே மாதிரி புரோட்டீன் ரிச் லட்டு தான் நம்ம எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறோம். லட்டுவே உங்களுக்கு நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல சொல்லுவேன். ஒண்ணு ரவை வச்சு சொல்லுவேன், இன்னொன்னு பொரிகல்ல மாவுருண்டை வச்சு சொல்லுவேன், இன்னொன்னு பியூரா உங்களுக்கு வந்து வெறும் அந்த வெறும் நட்ஸ் எல்லாத்தையும் வச்சு சொல்லுவேன். சரியா? அப்புறம் இது என்னது, இதை வச்சு சொல்லுவேன், ராகி வச்சு சொல்லுவேன். சோ உங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் லட்டுமே நான் லட்டு வச்சு சொல்லிடுவேன். இந்த 4 டைப்ஸ்ல உங்களுக்கு என்ன வீட்டுல இன்கிரீடியன்ட் இருக்கு, உங்களால எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை வச்சு பண்ணிக்கோங்க. புரிஞ்சிருச்சா? அப்ப இந்த லட்டு எப்படி மேம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1 செகண்ட். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் லட்டு வந்து உங்களுக்கு ரவைய வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துறேன். சரியா? சோ ரவா லட்டு எனக்கு பண்ண தெரியுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ரவா லட்டுவே தான் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். சரியா? சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா லைட்டா ரவை எடுத்துக்கணும். இப்ப 1 கப் ரவை அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து சிலருக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப சேர்ப்பாங்க, சர்க்கரை வந்து 1க்கு 1.5 கப்பு 2 கப்பு, இல்லாட்டி ஒருத்தவங்க 1க்கு 1 கப் அது மாதிரி சேர்ப்பாங்க. சோ சுகர் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏத்தபடி செஞ்சுக்கோங்க. சரியா? இந்த ரவா லட்டு பண்றதற்கு தேவைப்படுகின்ற பொருள் சொல்லிடுறேன். இதுக்குள்ள நீங்க சேர்க்கிறதற்கு நியூட்ரிசார்ஜ் ஆல் ப்ரோவை சேர்க்கலாம், இல்லாட்டி நியூட்ரிசார்ஜ் ப்ரோ டயட் எதுனாலும் சேர்க்கலாம். பட் சூப்பரா இருக்கும். சரியா? சோ இந்த லட்டு பண்றதுக்கு லைட்டா ரவைய அப்படியே நீங்க என்ன பண்ணணும்னா நெய் கொஞ்சோண்டி ஊத்தி 1 ஸ்பூன் நெய் ஊத்தி ரவைய போட்டு லைட்டா ரவைய என்ன பண்ணணும்னா வறுத்துக்கணும். சரியா? சோ ரவைய தொட்டு பாருங்க, ரவை வந்து தொட்டா சுடணும். அந்த அளவுக்கு லைட்டா ரவைய வறுத்துக்கோங்க. ஏன்னா வயிறு வலிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம ரவைய என்ன பண்ணோம்னா வறுத்துக்கணும். ரவைய வறுத்துக்கிட்டாச்சா அங்கிட்டு தனியா வச்சிருங்க. சரியா? ரவைய வறுத்து வச்ச உடனேயே நீங்க உள்ள நான் சொல்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து பிடிக்க ஆரம்பிச்சிடணும். அப்பதான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா பிடிக்க வரும்.
ரவையை தனியா வச்சுட்டு இதை தனியா வச்சுட்டு அடுத்து ஒவ்வொன்றையா எல்லாத்தையும் நீங்க தனியா சேர்க்கும் போது ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடும். இப்படி நான் சொல்றபடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் ரவா லட்டு கிடைக்கும். இப்ப நீங்க வந்து எனக்கு பாதாம் கிஸ்மிஸ் எல்லாம் சாரி முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாம் உள்ள எனக்கு ரவா லட்டுக்குள்ள போட்டாதான் பிடிக்கும்னா ஃபர்ஸ்ட் நெய்ல வறுத்து அதை தனியா வச்சுக்கோங்க. சரியா? ஏலக்காய் பொடியை வந்து தனியா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நெய்ல ரவைய போட்டு லைட்டா இது பண்ணி நம்ம வந்து தனியா எடுத்துக்கிறோம். உங்களுக்கு சுகர் எந்த அளவு தேவையோ, சரியா? எனக்கு வந்து கொஞ்சம் கூடுதலா போடுவேன், கம்மியா போடுவேன். எவ்வளவு போடுவீங்களோ நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நெய் ஊத்திருக்கோம், ரவைய உள்ள போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சுகர் எவ்வளவு வேணுமோ அதையும் போட்டு ஒரு கிண்டிட்டு நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ரவா லட்டு ஒவ்வொரு கன்சிஸ்டன்ட் பண்ணுவீங்க. நீங்க எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இறக்கினதுக்கு அப்புறம் அதுல லைட்டா நீங்க ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டுட்டு முந்திரி கிஸ்மஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க உள்ள நியூட்ரிசார்ஜ் ஆல் ப்ரோ, சரியா? இல்லாட்டி நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட், ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட் எதுனாலும் சரி போட்டுட்டு நீங்க அதுக்குள்ள பால் இந்த சூடா இருக்கும் அணையாரமே பால் கொஞ்சம் அப்படியே ஊத்தி ஃபுல்லா கைட்ட கிண்டிட்டு லட்டு மாதிரி பிடிச்சு 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 என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வச்சிருங்க. இது ஒரு டைப். சரியா? அடுத்தது என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொரிகடல மாவு உருண்டை இருக்குல்ல, ரொம்ப நான் ஈஸியா பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா பொரிகடல மாவு உருண்டை சொல்றேன். பொரிகடலையே எடுத்துக்கோங்க. இப்ப ஒரு டம்ளர் பொரிகடலைன்னா அதுக்கு 3/4 கப் சர்க்கரை இல்லாட்டி 1/2 கப் சர்க்கரை. சர்க்கரை உங்க தேவைக்கு ஏற்ற உங்க குழந்தைகளுக்கு உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. சரியா? அப்ப ஒரு டம்ளர் பொரிகடலைய அளவு எடுக்கிறீங்கன்னா எந்த கப்ல மெஷர் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரை எடுக்கிறீங்க, பொரிகடலைய போடுறீங்க, அதே மாதிரி சர்க்கரையை போடுறீங்க. ஆனா சர்க்கரை எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், நாட்டு சர்க்கரை தான். இல்லாட்டி பனங்கற்கண்டு தானா. நீங்க சுகருக்கு என்ன சேர்க்கணும்னாலும் பெஸ்டா சேர்த்துக்கோங்க. சரியா? நான் சர்க்கரை சுகர் வேணாம், அதுக்கு பதிலா நாட்டு சர்க்கரை சேர்க்க போறோம்னா ரொம்ப பெஸ்ட். சரியா? நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ கருப்பட்டி நீங்க எதனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கோம், பொரிகள். அடுத்து உள்ள என்ன சேர்த்திருக்கோம், சர்க்கரை. சரியா? சோ எனக்கு வந்து கொஞ்சம் ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்கும்னா ஏலக்காய் போட்டுப்போம். போட்டுட்டு அடுத்தது நியூட்ரிசார்ஜ்ல நீங்க ஆல் ப்ரோவோ உள்ள போட்டாலும் சரி, நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் எந்த டேஸ்ட் பிடிக்குதோ அதை போட்டாலும் சரி, நீங்க எந்த ப்ராடக்ட உள்ள போட்டாலும் சரி. சரியா? சோ அது நீங்க ஒரு 4 ஸ்கூப். இப்போ ஒரு குட்டி டம்ளர் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்து 4 ஸ்கூப் உங்களுக்கு போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்ப இதுக்குள்ள புரோட்டீன், பொடிகள்லையும் புரோட்டீன், அது கூட நியூட்ரிசார்ஜ் கிட்ஸும் புரோட்டீன். என்ன பண்ணிருக்கோம், நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை போட்டு சர்ன்னு அடிக்கிறோம். மிக்ஸி ஜாருக்குள்ள என்னென்ன இருக்கு, பொரிகடலை, சர்க்கரை, நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ், மேங்கோ, மூணையும் சர்ன்னு அடிச்சிட்டு ஒரு அகண்ட பாத்திரத்தை எடுத்து அதுல சும்மா போட்டுக்கோங்க. போட்டுட்டு சூட நெய் இருக்கும் இல்லைங்களா, நெய்ய லைட்டா அப்படியே காய்ச்சி உள்ள நெய்யை அப்படியே ஊத்திக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் போல போட்டுக்கோங்க. குழந்தைகளுக்கு அப்படிங்கிற போது தாராளமா நெய் சேர்க்கலாம். நெய் வந்து நல்லது, நல்ல குட் ஃபேட். சரியா? சோ அதை அப்படியே நெய்ய ஊத்திட்டு லைட்டா தண்ணி அப்படியே தெளிச்ச மாதிரி போட்டு லட்டு மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா கையில பிடிச்சு 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 கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். குழந்தைகளுக்கு அவ்வளவு பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க கொடுத்து பாருங்க. மேம் நீங்க சொன்ன மாதிரியே லட்டு இதெல்லாம் பண்ணேன், எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த லட்டு இதெல்லாம் பண்ண தெரியாது, இப்ப நீங்க பாத்துக்கோங்க நான் அவ்வளவு நல்லா பண்றேன்னு சொல்லுவீங்க. சரியா? இது ஒரு வகை. இன்னொரு மாதிரி எப்படி மேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க வந்து பேரிச்சம்பழம், கிஸ்மிஸ், பாதாம், இன்னும் வால்நட்டு, முந்திரி பருப்பு, இது மாதிரி நட்ஸ் எல்லாத்தையுமே, சரியா? நான் சொல்றது வந்து நட்ஸ், எல்லா நட்ஸுமே நட்ஸ் லட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ இதை வச்சு நீங்க பண்றது வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். சோ இது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப நீங்க சம் ஸ்வீட் ஷாப்ஸ்ல எல்லாம் விற்கிறாங்கல்ல, இது மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். சோ இந்த ட்ரை ஃப்ரூட் லட்டு வந்து நீங்க உள்ள வந்து நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் ரெசிபிஸை வச்சு பண்ண போறோம். சோ நீங்க என்ன பண்றீங்க, டேட்ஸ். சோ டேட்ஸ் வந்து நிறைய வேணும். அதுலயும் இந்த கருப்பு டேட்ஸ் இருக்குல்ல, தொட்டாலே அப்படி சாஃப்டா இருக்கும்ல, ஓமன் டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டேட்ஸை வச்சு பண்றதுதான் இன்னும் டேஸ்டியா இருக்கும். சரியா? சோ நீ அப்ப இதுக்கு என்னன்னா தேவை, அந்த
கொட்டைய நீக்கின பேரிச்சம்பழம், அதுவும் இந்த பிளாக் டேட்ஸ் தான் நல்லது. பிளாக் கலர்ல பேரிச்சம்பழம் சாஃப்டா இருக்கும்ல, அதை நீங்க வாங்கிக்கோங்க. அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிஸ்மிஸ், பாதாம், முந்திரி, இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பாதாம், முந்திரி, அப்புறம் ட்ரை உங்களுக்கு வால்நட், இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு கொஞ்சம் சர்ன்னு அரைச்சுக்கோங்க. லாஸ்ட் நீங்க பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணி அதையும் அரைச்சுக்கோங்க. டேஸ்ட் சில பேரிச்சம்பழம் ரொம்ப இனிக்கும், அதுவே கரெக்டா தான் இருக்கும். கொஞ்சம் பத்தலைன்னு சொல்றவங்க நீங்க வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எதையோ அதையும் நீங்க உள்ள சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் குறைன்னு அரைச்ச மாதிரி அரைச்சுக்கோங்க. அரைச்சுக்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல நம்மளுடைய நியூட்ரி சார்ஜ்ல எந்த ப்ரோடக்ட்னாலும் உள்ள கலக்கலாம், கரெக்டா தான் இருக்கும். இது சின்ஸ் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால நீங்க வந்து நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ் கொக்கோ இல்லாட்டி நியூட்ரி சார்ஜ் ப்ரோடக்ட் கொக்கோ சேர்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த டேஸ்டோட பிளெண்ட் ஆகும் கரெக்டா. சோ இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு அகண்ட பாத்திரத்துல அப்படியே எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல போட்டு நட்ஸ் எல்லாத்தையும் பவுடரா உள்ள போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இதுல நீங்க டேஸ்ட் கரெக்டா தான் இருக்கு மேம்னா லைட்டா நீங்க தண்ணியை ஊத்தி அப்படியே பிடிச்சிக்கலாம். நெய் இருக்குல்ல, சூடா நெய்யை ஊத்தி நெய்யை வச்சே நீங்க பிடிக்கலாம். இல்ல மேம் சின்ன பிள்ளைங்களுக்கு இன்னும் டேஸ்டா தான் சாப்பிடுவாங்கன்னா நீங்க வெல்லத்தை வந்து அப்படியே நீங்க பாகு மாதிரி காய்ச்சி அந்த பாகு அப்படியே உள்ள ஊத்தி கூட அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம்னா லட்டு மாதிரி பிடிக்கலாம். இது ஒரு வகை. சரியா? நம்ம என்ன பார்த்திருக்கோம், லட்டூஸ் ஃபுல்லா எப்படி மேம் பண்ண, நியூட்ரி சார்ஜ் பொருட்களை வச்சு லட்டு எப்படி பண்ண அப்படிங்கிறதே பார்த்திருக்கோம். சரியா? இப்ப அடுத்தபடியாக ஸ்ட்ராபெரி பேன்கேக். இந்த ஸ்ட்ராபெரி பேன்கேக்கும் பனானா பேன்கேக்கும் ஒண்ணுதான். சரியா? அப்ப இத சும்மா உங்களுக்கு லைட்டா ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ராபெரி பனானா பேன்கேக் பார்த்துட்டனால. மேம் எனக்கு இது மாதிரி ஸ்ட்ராபெரி கிடைக்கும், நாங்க பெங்களூர்ல இருக்கோம், நான் வந்து நல்ல ஒரு சிட்டில தான் இருக்கேன், ஸ்ட்ராபெரிஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ரோடக்ட் இருக்குல்ல, அதை வச்சு எப்படி பண்ணேன்னு சொல்றேன். மிக்சி ஜார் எடுத்துக்கிறீங்க. இது மாதிரி ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் மிக்சியில போடுறீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அதையும் உள்ள சேர்த்துக்கிறீங்க. நம்ம நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ரோடக்ட் இப்ப நீங்க ஒரு ஷாஷே உள்ள போட்டீங்கன்னா அதுல 2 பேன் கேக் போல நீங்க பண்ணிக்கலாம். ஒரு ஷாஷே நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ரோடக்ட் கட் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டு உள்ள நீங்க லைட்டா பால் ஊத்தி சர்ன்னு அடிச்சுக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டுக்கு தேன் இருந்துச்சுன்னா, ஹனி இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் ஹனியும் சேர்த்து நல்லா சர்ன்னு அடிச்சுக்கோங்க. அரைச்சுக்கிட்டு இங்கிட்டு 1 கப் கோதுமை மாவு, அதுல ஒரு 2 மடங்கு பால் ஊத்தி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டி தண்ணியை ஊத்தி நல்லா கொஞ்சம் கிண்டிட்டு இங்கிட்டு அரைச்சு வச்சிருக்கோம்ல இதையும் எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டு நல்லா கிண்டி அடுப்பு நல்ல கனமான ஒரு தோசை சட்டியில இல்லாட்டி நான்ஸ்டிக் பேன்ல லைட்டா எண்ணெயை தடவி இத நியூட்ரி சார்ஜ் நம்ம இப்ப வச்சிருக்க அந்த பேட்டரை ஊத்துறீங்க. ஊத்திட்டு அப்படியே நெய் ஊத்தி மூடி வச்சிருக்கேன். மூடி வச்சுட்டு திரும்ப லைட்டா நீங்க வந்து திறந்து திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேல ஹனி ஊத்தியோ இல்லாட்டி அதுக்கு மேல பக்கத்துல இது மாதிரி ஃப்ரூட்ஸ் வச்சோ சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சரியா மேம்? எப்பவுமே அந்த சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்டு செஞ்சிருங்க. கோதுமை மாவுல என்ன ஃப்ரூட் இருக்கோ அரைச்சு போட்டு கொஞ்சம் பாலை ஊத்தி தண்ணியை ஊத்தி கிண்டி தோசை சட்டியில எடுத்து போடுறது பேர் தான் பேன் கேக். சூப்பரா இருக்கும். சரியா? அப்ப நம்ம இன்னைக்கு எதுக்கு இவ்வளவு ரெசிபிஸ் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு நியூ ரிசர்ச்ல இருக்கோம்னா இவ்வளவு ரெசிபிஸ் சொல்ல தெரிஞ்சிருந்தா தானே அவங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா? சும்மா நம்ம பண்றதை விட இவ்வளவு இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இது தெரியாம இருக்காது. ரீசார்ஜ்ல வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு ரெசிபிஸ் நம்ம பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. வந்து தெரியல. ஓட்ஸ் வச்சு பெரியவங்களுக்கான ரெசிபி. சோ ஓட்ஸ் வச்சு நட்ஸ் வச்சு நியூட்ரி சார்ஜ்ல ப்ரோடியட்டை வச்சு எப்படி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஹெல்த்தியா எப்படி அமைச்சு கொடுக்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுறேன். சோ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்புல கொழுப்பு இருக்கும், அவங்க வந்து நிறைய ஏதாச்சும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாங்க. சரியா? அவங்க என்ன பண்ணணும்னு நினைப்பாங்கன்னா ஒரு ஓட்ஸ் வச்சு நான் ஏதாச்சும் பண்ணணுங்க, ஓட்ஸ் வந்து வெயிட் லாஸ் வந்து இட்ஸ் பெஸ்ட் ஃபுட்,
அதனால ஓட்ஸ் வச்சு ஏதாச்சும் பண்ற மாதிரி எனக்கு சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கள. சோ அவங்களுக்குரிய ஒரு ட்ரிங்க வந்து நான் சொல்லி கொடுத்துறேன். சோ நம்ம இப்ப ஓட்ஸ் வச்சு பண்றது, நீங்க இத வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது நம்ம வந்து இப்ப சொல்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் சுகர் சேர்த்து இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட் நம்ம கொடுக்க முடியாது. மித்தபடி எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் சொல்ல என்னது, வயசானவங்களுக்கு மெயின், அது போக வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு, அது போக எனக்கு வந்து எனர்ஜியும் இருக்கணும், ரொம்ப எனக்கு வெயிட்டும் போடுது அப்படிங்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கும், சிறு குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். யாருனாலும் சாப்பிட்டு சாப்பிடுறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓட்ஸ் வச்சு. ஓட்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா கடையில வாங்கிக்கோங்க. சோ கடையில நீங்க வந்து ஓட்ஸ் வாங்கிக்கோங்க. அது எந்த ஓட்ஸ்னாலும் பரவாயில்ல. லயன் ஓட்ஸ் விக்குது, குவாக்கர் ஓட்ஸ், நார்மல் ஃபிளேவர், ஆர்டினரி ஃபிளேவர், உள்ள வந்து மசாலா கலந்தது இது எல்லாமே இல்லை. நான் சொல்ல போறது வந்து நார்மலான ஒண்ணு. சரியா? சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கோங்க. நான் சொல்றேன், இது பியூர் புரோட்டீன். இப்படி யாராச்சும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க, மேம் நல்லா திருப்தியா இருக்கு, நிம்மதியா இருக்கு, ரொம்ப நேரம் எனர்ஜி கிடைக்குது, சூப்பரா இருக்கு, வெயிட் போடல, வெயிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், நல்லா செஞ்சு நான் சொல்றேன். இது மாதிரி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? சோ நம்ம இதுக்குள்ள என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓட்ஸ், பால், நம்ம நியூட்ரிசார்ஜ்ல வந்து நீங்க கொக்கோ ப்ராடக்ட்னாலும் சரி, நியூட்ரிசார்ஜ் ஆல் ப்ரோனாலும் சரி, உங்க தேவைக்கு ஏற்ப எது வேணுமோ நீங்க பாத்துக்கோங்க. பட் இது வந்து கண்டிப்பா ஓட்ஸ் தேவை, ட்ரை நட்ஸ் தேவை, இது எல்லாம் தேவை. சோ பெரியவங்களுக்கு அப்படிங்கறனால எக்ஸ்ட்ரா சுகர்லாம் நான் சேர்க்க போறதுல அந்த ஓட்ஸ்ல டேட்ஸ்ல இருக்கிறதே போதும். நைட்டு சரியா 2 பேரிச்சம்பழம், அந்த கருப்பு பேரிச்சம்பழம் அது இல்லாட்டி சாதா பேரிச்சம்பழம் எதுனாலும் சரி. ஏன்னா அந்த கருப்பு பேரிச்சம்பழத்தை போட்டோம்னா எக்ஸ்ட்ரா சுகரே தேவை இருக்காது. அதே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறதுனால கரெக்டா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு குடிக்கிறதற்கு உள்ள எக்ஸ்ட்ரா தேவைன்னு அவசியமே இருக்காது. சோ நைட்டு 2 பேரிச்சம்பழம், 2 பாதாம். இது ஒருத்தங்களுக்கு பண்றதுக்கு சொல்றேன். நீங்க இன்னொருத்தவங்களுக்கு பண்ணணும்னா நீ இன்னும் 2 உள்ள போடணும். 2 பேரிச்சம்பழம், 2 பாதாம், 2 கிஸ்மிஸ், 2 முந்திரி பருப்பு, 2 பிஸ்தா, வால்நட்டு ஒரு 3-4 வால்நட்டு, அதுக்கப்புறம் அத்திப்பழம் வந்து ஒரு 6 அத்திப்பழம். இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்னா நைட்டே ஊற வச்சிடணும். நைட்டு மறந்துட்டேன் மேம்னு சொல்றவங்க காலையில ஒரு பண்றதற்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தண்ணிய சூடா வச்சுட்டு அதுல ஊற போட்டு எடுத்துக்கோங்க. அப்பயும் உங்களுக்கு அரைக்க வரும். சரியா? நைட்டே ஊற வச்சிடணும். நைட்டே ஊற வச்சுட்டு காலையில ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரத்தை எடுத்துட்டு, சோ நீங்க வந்து எனக்கு வாயில அப்படி இந்த ஓட்ஸ்னால நல்லா தட்டுப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மிக்ஸி ஜார்ல ஒரு 2 ஸ்பூன் ஓட்ஸ், நல்லா பெரிய ஸ்பூன் 2 ஸ்பூன் ஓட்ஸை எடுத்து ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல போட்டு லைட்டா சர்ருன்னு அடிச்சுக்கோங்க. குழந்தைகள் கொடுக்கறது எதுனா, ஏன்னா சிலருக்கு அந்த ஓட்ஸ் லைட்டா தட்டுப்படும் போது அது பிடிக்காது. அதுக்காக சொல்றேன். இல்ல மேம் எனக்கு எல்லாம் பிடிக்கும், டேஸ்ட் எனக்கு அதெல்லாம் பிடிக்கும்னு சொல்றவங்க மிக்ஸி ஜார்ல போட தேவை இருக்காது. இல்லாட்டி நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸை எடுத்து நீங்க போட்டுருங்க. போட்டுட்டு மிக்ஸி ஜார்ல சருன்னு அடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுல ஒரு மடக்கு போல தண்ணிய ஊற்றி, அதுல இப்ப நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டோம்ல ஓட்ஸ் நிறைய போட்டக்கூடாது. சோ ஸ்பூன் லெவல் நான் சொல்றது எந்த ஸ்பூன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மிளகா பொடி குழம்பு எல்லாம் போடுவோம்ல, அது டீஸ்பூன், அது ரொம்ப குட்டி. அதுக்கு அடுத்த சைஸ் ஒரு ஸ்பூன் வச்சிருப்போம்ல, அதுல 2 ஸ்பூன் ஓட்ஸ் போதும். ஓட்ஸ் வந்து அப்படியே ரொம்ப கட்டியாயிரும். நான் சொல்றத நீங்க ஒரு 2-3 தடவை நீங்களாவே பண்ணி பார்க்கும் போதுதான் எவ்வளவு தண்ணி எவ்வளவு பால் ஊத்தணும்னு ஐடியா கிடைக்கும். இல்லாட்டி ரொம்ப கட்டியாயிருச்சு நான் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. சோ இப்ப நான் காட்டியிருக்கேன் பாத்திருக்கீங்களா இந்த போட்டோல, இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வரணும். சரியா? பாத்திரத்தை எடுத்துக்கிறோம், 2 மடக்கு தண்ணி, ஓட்ஸை லைட்டா கொரகரன்னு அரைக்கணும்னா சாஃப்டா அரைச்சுக்கோங்க குழந்தைகள் கொடுக்கறது. இல்லாட்டி அப்படியே 2 ஸ்பூன் ஓட்ஸையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் போல கிண்டிக்க. அடுத்து நீங்க ஒரு 1/4 டம்ளர் பால் போல உள்ள விட்டு என்ன பண்ணணும்னா அந்த பாலையும் உள்ள ஊத்தி ஓட்ஸும் உள்ள இருக்கு, நமக்கு 2யும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிம்லயே போட்டு ஒரு 4ல இருந்து நல்லா சிம்ல போட்டு 4 நிமிஷத்துல இருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மெதுவா கிண்டிக்கிட்டே இருக்கீங்க. நம்ம இதுல எவ்வளவு பால் ஊத்திருக்கோம்,
ஒரு 1/4 டம்ளர்ல இருந்து 1/2 டம்ளர் பால் வரைக்கும் நம்ம உள்ள ஊத்திப்போம். சரியா? ஊத்திக்கிட்டு நல்லா வச்சிருக்கோம். அரைச்ச நட்ஸ் எல்லாத்தையும் போட்டோம். இந்த அரைச்ச நட்ஸோட இன்னொரு ஒரு 1/4 டம்ளர் பாலை ஊத்தி அரைக்கும் போதுதான் சாஃப்டா வரும். இல்லாட்டி கொர கொர கொரன்னு இருக்கும். 1/2 டம்ளர் ஒரு 1/4 டம்ளர் பாலை ஊத்தி நல்லா அரைச்சுக்கிறோம். அரைச்சிட்டு இந்த அரைச்ச இது இருக்கோம் இல்லையா, இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இங்கிட்டு இதுக்குள்ள இந்த 5 மினிட்ஸ் கிண்ண ஓட்ஸ் என்ன ஆகும்னா திக்கா இருக்கும். ரொம்ப கட்டியாயிடக்கூடாது. ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி ஓட்ஸ் நிறைய எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். உள்ள பால் இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சோ இல்லாட்டி இப்படியே லைட்டா அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கும். கிண்டிக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு இது எந்த பதத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சத்து மாவுலாம் கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும், அது மாதிரி உங்களுக்கு இருக்கணும். சரியா? அந்த பதத்துக்கு வந்த உடனேயே லாஸ்ட் இறக்க போறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த அரைச்சு வச்சிருக்கோம்ல இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அதையும் உள்ள நல்லா அந்த பாத்திரத்துக்குள்ள போட்டு நல்லா கிண்டிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த டம்ளர்ல இல்லாட்டி உங்களுக்கு எந்த பாத்திரத்துல ஸ்பூன் போட்டு சாப்பிடுறீங்களோ அப்படி ஃபுல்லா போட்டு இது பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க. ஓட்ஸ் ஹெல்த்தி, மில்க் ஹெல்த்தி, நட்ஸ் ஹெல்த்தி. சாரி, இதுல நான் வந்து உங்களுக்கு இதை ஆட் பண்றதுக்கே சொல்றது மறந்துட்டேன். இதுல நீங்க இறக்குறதுக்கு முன்னாடி அந்த நட்ஸ் இது எல்லாத்தையும் அரைச்சதை உள்ள போட்டுக்கோம்ல, போட்டுட்டு இப்ப நியூட்ரிசார்ஜ் ஆல் ப்ரோ பிடிக்கும்னா ஆல் ப்ரோ, இல்லாட்டி நியூட்ரிசார்ஜ்ல கொக்கோ ப்ரோடியட்னா அது ஒரு ஷாஷே எடுத்து அதையும் உள்ள போட்டு இறக்குறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு நல்லா கிண்டிட்டு இறக்கிருங்க. இதே மாதிரி இப்ப காட்டுறேன்ல, இதே மாதிரிதான் இருக்கும். சூப்பரா இருக்கும். நீங்க குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. ஃபுல்லா ஹெல்த்தி. நியூட்ரிசார்ஜ்ல ஸ்ட்ராபெரி கொக்கோ ப்ராடக்ட் உள்ள சேர்த்திருக்கோம். அப்போ அதுலயே 20 கிராம்ஸ் ப்ரோட்டீன், 15 கிராம் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அது போக நட்ஸ் புரோட்டீன், அது போக உங்களுக்கு உள்ள வந்து நம்ம மில்க் சேர்த்திருக்கோம், கால்சியம், அப்புறம் சேர்த்திருக்கோம். அது ஹெல்த்தி வெயிட் லாஸ்க்கு. அப்ப மொத்தத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும், அருமையா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். இத சாப்பிட்டு பாருங்க. பெரியவங்களுக்கும் நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்டாக இருக்கும். சரியா? அப்ப நம்ம வந்து பேன் கேக் பார்த்தாச்சு, ஓட்ஸ் பார்த்தாச்சு, அது போக ஐஸ்கிரீம்ஸ், மில்க் ஷேக்கு, ரவா லட்டு பார்த்தாச்சு, லஸ்ஸி பார்த்தாச்சு. சோ நான் சொல்ல நினைச்ச ரெசிபிஸ் வந்து நம்ம எல்லாமே பார்த்திருக்கோம். இது கூட சேர்த்து நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ரெசிபிஸ் போட்டிருப்பாங்க. சரியா? சோ இந்த குக்கீஸ் ரெசிபிஸ் போட்டிருப்பாங்க. இதற்கு தேவைப்படுகின்ற உங்களுக்கு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது டோஃபு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. டோஃபு இதெல்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது மேம், கிடைக்குமானே தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பண்ணி பாருங்க. சோ எனக்கு நம்ம கிடைக்கிற நம்மளுடைய சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ இது மாதிரி நீங்க நியூட்ரிசார்ஜ வச்சு இன்னும் ரெசிபி சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நம்ம ஒரு 10-20 ரெசிபிஸ் கூட சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, அப்ப நீங்க இன்னோவேட்டிவா இது மாதிரி எதுனாலும் யோசிச்சு நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் ப்ரோடையட் வச்சு பண்ணலாம். இப்ப நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ரோடையட் இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு. ஒரு மிக்ஸி ஜார் எடுங்க, ஜில்லான பாலை 1 டம்ளர் ஊத்துங்க, ஸ்ட்ராபெரிஸ போடுங்க, நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ரோடையட் ஒரு ஸ்கூப் அதை போடுங்க. உள்ள உங்களுக்கு சர்க்கரை எவ்வளவு வேணும் அதையும் கலங்க, சர்ன்னு அடிங்க. அடிச்சு இப்படி குடிச்சீங்கன்னா இதுதான் நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். சரியா? ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க பிரிச்சு பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாருமே எப்படி இருக்குன்னு. சோ இதுதான் நம்மளுடைய ரெசிபிஸ் இது எல்லாமே. சோ நமக்கு அடுத்த ஒரு 9ல இருந்து 8 மினிட்ஸ் இருக்கு. டவுட் இருக்கவங்க ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.